சமகாலத்தில் விஜயகாந்தனுடைய வளர்ச்சியை பார்த்து தொடர்ச்சியாக அவருடைய எல்லா விஷயங்களையும் பார்த்த ஒரு நபர் திரு தியாகராஜன் அவர்கள். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சொல்லுங்க. தொடக்கத்திலிருந்து விஜயகாந்த பார்த்திருப்பீங்க. ஆரம்ப கட்ட காலத்திலிருந்து இறுதி பயணம் வரைக்கும் எல்லா விஷயங்களும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு நபர். விஜயகாந்த் அப்படின்றப்போ என்னெல்லாம் உங்க எண்ணங்கள்ல வந்து போகும் சார்? அதாவது முதல்ல நான் பதிவு பண்ண விரும்புறது, இன்னைக்கு காலையில எனக்கு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, வந்துட்டாரு, வீடு திரும்பிட்டாருன்னு கேட்டு சந்தோஷப்பட்ட நேரத்துல இன்னைக்கு காலையில அவர் மரணம் அடைந்துட்டாங்க செய்தி கேட்டு ரொம்ப ஷாக் ஆச்சு. நல்ல மனிதர், நல்ல நண்பர், பண்புள்ளவர். அவரு மற்றவங்களுக்காக நிறைய தியாகம் பண்ணவர். எல்லாருக்கும் செய்யணும், அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் மதுரையிலேருந்து வந்து இங்க சினிமாவில் ஒரு பெரிய இடத்தை அடைவதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப சிரமப்பட்டு தான் ஒரு பொசிஷனுக்கு வந்தாரு. அவரோட இணைஞ்சு நான் நல்ல நாள்னு ஒரு படம் நடித்தேன். அந்த நேரத்தில் அவரோட நெருங்கி பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அவர் ரொம்ப சிம்பிள், ஆனால் தன்னம்பிக்கை ஜாஸ்தி. தன்னை வளர்த்துக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. இப்போ ஃபைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் நல்லா ஃபைட் பண்ணுவாருங்கிற ஒரு பேரை எடுத்தாரு. நல்ல நடிகர். அதே மாதிரி அவருக்கு நல்ல படங்கள் அமைஞ்சது. ஒரு நேரத்தில் 14 படம் ஒரே வருஷத்துல ரிலீஸ் ஆச்சுங்கிற ஒரு ரெக்கார்டு இருக்கிற ஒரு நடிகர் விஜயகாந்த். ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா 14 படங்கள் நடிச்சு ரிலீஸ் பண்ணலாம். பட் ஒரு நடிகர் ஹீரோவா நடிச்சு 14 படம் ஒரு வருஷத்துல ரிலீஸ் ஆகுறது ரெக்கார்டு ஆகுது. அதே மாதிரி இப்போ திரைப்பட கல்லூரியில படிச்சுட்டு வர மாணவர்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கொடுத்தவர் விஜயகாந்த். அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவர் ஆஃபீஸ்ல தனியாக இடம் வச்சு ஸ்டோரி டிஸ்கஷனுக்காக ஒரு நல்ல கேதரிங் பண்ணி நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரி ரைட்டர்ஸ், முன்ன இருந்தவங்க இப்போ கரண்ட்ல இருக்கவங்கலாம் வச்சு இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு ஒரு டைரக்டர்ஸை உருவாக்குனாரு. அதில் குறிப்பாக சொல்லணும் ஆர்கே செல்வமணி சார். அவர் பண்ண படங்கள்ல மிகப்பெரிய ஹிட்டான படம் அது எல்லா படமே பெரிய ஹிட் அந்த டைம்ல. அதுல கேப்டன் பிரபாகரங்கிற படம் மிகப்பெரிய வெற்றி. அந்த கேப்டன்ங்கிற பேரே அவருக்கு தக்க வச்சுக்கிட்டாரு. அவர் வெறும் கேப்டன் விஜயகாந்த் மட்டும் இல்லாம ஒரு கேப்டனுக்கு உண்டான அவ்வளவு தகுதிகளும் தன்னை தயார்படுத்திட்டார். தன்னம்பிக்கை ஜாஸ்தி, உழைப்பு ஜாஸ்தி. அவர் ஒரு நடிகர் சங்கத்துக்கு ஒரு தலைவர் ஆனார். அந்த நேரத்துல நடிகர் சங்கம் ரொம்ப நலிஞ்சு போய் பணமே இல்லாம கடன்ல இருந்த நேரம். அவர் சமீபமா பிரசாந்த் அந்த நேரத்துல லண்டன், பாரிஸ், சிங்கப்பூர், மலேசியாலெல்லாம் ஷோ பண்ணியிருந்தாரு. ஒரு 16-17 ஹீரோயின் சொல்லி டான்ஸ் ஆடுவார். அதே மாதிரி ஒரு ஷோ அவர் பண்ணணும்னு நினச்சி எல்லா நடிகர்களையும் கூட்டு போய் மலேசியா, சிங்கப்பூர்ல ஷோ பண்ணி அந்த கடனெல்லாம் அடைச்சாரு. அவர் அந்த நடிகர் சங்கத்துக்கு தலைவரானதனுடைய ஒரு காரணம் அதுல ஃபுல்ஃபில் ஆச்சு. அதுல நடிகர் சங்கமே சந்தோஷத்துல இருந்தாங்க. அதே மாதிரி அவருடைய காலேஜில் யார் சீட்டு கேட்டாலும் இவ்வளோ பணம் வேணும் அப்படின்லாம் சொல்லாமல், சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து யார் கேட்டாலும் உடனே அவங்களுக்கு சீட்டு கொடுப்பாரு. அவங்கெல்லாம் படிக்கணும்னு நினச்சாரு. கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு சாப்பிட வைப்பாரு. அவர் ஆஃபீஸில் எப்போ போனாலும் ஒரு 200-300 பேர் சாப்பிட்ற மாதிரியான ஏற்பாடுகள் இருக்கும். அவர் என் கூட ரொம்ப அந்த படம் நடிக்கும்போது அவரை பற்றி நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆதி காலத்தில், அதாவது ஆரம்ப காலத்தில் அவர் ரொம்ப சிரமப்பட்டு சினிமாவுக்கு வந்தாலும் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சாரு. அதை தன்னை வளர்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் மக்களுக்காக எல்லாம் நிறைய செய்யணுன்ற சிந்தனையில் என்னைக்குமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் இன்னைக்கு நம்மளோட இல்லைங்கும் போது ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. நான் அவரை பிரிந்து வாழும் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ரசிகர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டுகிறேன். அவர் இறந்துட்டாருன்னு நினைக்கிறத விட அவர் நம்ம கூட இங்கே எங்கேயோ இருக்காருன்ற ஒரு ஃபீலிங் தான். ஏன்னா அந்த மாதிரி அவரை ஒரு முத்திரை பதிச்சுட்டு போயிருக்காரு. என்னைக்குமே நம்ம இதயத்திலேருந்து, நம்ம நினைவுலேருந்து அவர் நீங்காத ஒரு இடத்துல இருக்காரு. அவருடைய புகழ் வாழ்க, அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்.
நன்றி திரு தியாகராஜன், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தற்போது